இன்று உலக காசநோய் தினம் சிறப்பு பார்வை. காசநோய் பரவுதல் பற்றியும் அதனை தடுப்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மார்ச் 24 இன்றைய தினம் காசநோய் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதையொட்டி காசநோய் சிறப்பு மருத்துவர் அருள்மொழி எமக்களித்த பிரத்யேக செவ்வி. வணக்கம் மருத்துவர் அவர்களே. வணக்கம். நான் டாக்டர் அருள்மொழி பேசுறேன். காசநோயின் ஆபத்து பற்றி நீங்கள் மக்களுக்கு கூற விளைவது என்ன? காசநோய் அப்படிங்கிறது வந்து ஒரு மைக்ரோபாக்டீரியம் என்ற பாக்டீரியா கிருமினால வருது. அது இந்த டிபி நோய் இருக்கிறவங்க இருமும் போதும் தும்மும் போதும் காற்றுல அந்த கிருமி வந்து பரவி இருக்கும். அதை எல்லா நபரும் சுவாசிப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு காசநோய் வருது, இன்னொருத்தருக்கு வரதில்லை அப்படின்னு காரணம் அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்துதான் அமைஞ்சிருக்கும். சோ இப்ப நம்ம சுவாசிக்கிற அந்த காசநோய் கிருமி வந்து நுரையீரல சென்று அதுல தங்கி இருக்கும். அது நோயா மாறதுக்கு 6 to 8 வாரம் வந்து கால அவகாசம் தேவைப்படுது. அந்த குறிப்பிட்ட பீரியட்ல வந்து அந்த நோய் கிருமிகள் வந்து உடம்புல பல மடங்கா பரவும். அது நல்ல நோய் சக்தி அந்த குறிப்பிட்ட நபருக்கு இருந்துச்சுன்னா அவருக்கு காசநோய் வராது, இல்லாதவங்களுக்கு காசநோய் வருது. அதனால காசநோய்ங்கிறது ஒரு தொற்று வியாதிங்காட்டி அது வந்து ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தொற்று வியாதிங்காட்டி எவ்வளவு சீக்கிரம் ஈஸியா நோய் வருமோ அவ்வளவு ஈஸியாவும் அந்த நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா. தொடர்ந்து அடுத்ததாக ஒரு கேள்வி கூட இருக்கின்றது. இந்த காச நோய் நிலை ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த காச நோய் நிலைக்கான அறிகுறி எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கும்? அது அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா, இருமல் வந்து 2 வாரத்துக்கு மேல இருக்கும், இரவு நேரத்துல வந்து ரொம்ப அதிகமா வியர்க்கும், எடை குறைவு இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், இருமும் போது சிலருக்கு வந்து ரத்தம் வரலாம், மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லுவாங்க, பசி எடுக்காது, அவங்க உடம்பு இழைச்சு காணப்படுவாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது கண்டிப்பா காசநோய் இருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாத்துக்க வேண்டியது மிக அவசியம். காசநோய் பரவுவதில் இருந்து ஒருவரை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லது காசநோய் தடுப்பதற்காக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்கள் எவ்வாறு அமைந்திருக்கும்? காசநோய் தடுக்கிறது அப்படின்னா முதல்ல வந்து காசநோய் அறிகுறி இருந்தோடனே முதல்ல காசநோய் அறிகுறி இருக்கவங்களை கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இப்போ நான் வேலை செய்யும் போது பக்கத்துல இருக்கவங்களுக்கு காசநோய் இருக்கலாம், வீட்ல யாருக்காவது இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து அவங்க இருமும் போதோ அவங்க பேசும்போதோ இது பண்ணும்போது அவங்க பேஷண்ட் அந்த காசநோய் இருக்கவங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா முகத்தையும் வந்து வாயையும் வந்து ஒரு கர்ச்சீஃபோ இல்ல டவலோ வச்சு மூடிக்கணும். அப்ப அந்த கிருமி வந்து காட்டுல பரவாது. இது பேஷண்ட் செய்ய வேண்டிய தடுப்பு நடவடிக்கை. நம்ம மத்தவங்க என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி இருக்கவங்க கூட பேசும்போது பண்ணும்போது நாமளும் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சப்போஸ் பஸ்ல டிராவல் பண்ணும்போது இல்ல டிராவல் பண்ணும்போது யாருக்கு காசநோய் இருக்கு இல்லன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது மத்த இருமும் போது நாம வந்து முகத்தையும் வாயையும் நம்ம வந்து கர்ச்சீஃப் வச்சு நம்ம முடிக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் சொன்னோம் இல்லையா, இருமல், சளி, காய்ச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உடனடியா நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துக்கணும். இது எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி தான் முக்கியமான பேசிக்கான ஒரு இது. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம நல்ல விதமா சாப்பிட்டு ஆரோக்கியமான உணவுகள் நல்லா சாப்பிடும் போது நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல நல்லாவே இருக்கும். அதுக்கு புரத சத்து உள்ள பொருட்கள் வந்து நிறைய சாப்பிட்டுக்கணும். அதுதான் முக்கியமான அடிப்படையான பிரிவென்டிவ் மெஷர். காசநோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீர்கள். தொடர்ந்தும் காசநோய் அப்படின்னு சொன்னால் ஒரு அறிகுறி இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருமலை தொடர்ந்து நாங்கள் யோசிப்பது என்னன்னு சொன்னால் காசநோய் நுரையீரலை மட்டும் தாக்குகிறது அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது, பொதுவான ஒரு சிந்தனை இருக்கிறது. இந்த காசநோய் நுரையீரலை மட்டும் தான் தாக்குமா அல்லது உடலின் வேறு பகுதிகளையும் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? காசநோய் உடம்புல இருக்க எல்லா பகுதியும் தாக்கும். மெயினா தாக்குடைய வந்து நுரையீரல் இருக்கும். நுரையீரல் அல்லாத இடத்துல எங்கெல்லாம் வரும்னா எலும்பு பாதிக்கலாம், மூளையை பாதிக்கலாம், நுரையீரல் கவரிங் ஃப்ளூரான்னு சொல்லக்கூடியதுல நீர் போக்கலாம், கிட்னி, இது எந்த பகுதி வேணா பாதிக்கலாம். அது இப்ப கழுத்துல வந்து கட்டிகள் மாதிரி தோன்றும், அது வந்து நாளக்கட்டிகள் வந்து பாதிக்கும் போதும் காசநோய் வரலாம். எந்த பகுதி வேணா காசநோய் பாதிக்கும். தொடர்ந்தும் நாங்கள் இறுதியாக இன்னொரு கேள்வி கூட உங்களிடம் இருக்கின்றது. இன்றைய தினம் காசநோய் விழிப்புணர்வு தினமாக இருக்கின்றது இல்லையா? இந்த காசநோய் விழிப்புணர்வு சம்பந்தமாக உலக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? காசநோய் இப்ப வந்து எப்படி எந்த அளவுக்கு நம்ம உலகத்துல பரவி இருக்குன்னா வருஷத்துக்கு 1.98 மில்லியன் மக்கள் வந்து காசநோயால பாதிக்கப்படுறாங்க உலக அளவுல. அதுல 1.32 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போறாங்க காசநோயினால. இது உலக அளவுல இருக்கக்கூடிய கணக்கெடுப்பு. நம்ம இந்தியால எடுத்துட்டோம்னா 1.98 மில்லியன் மக்களும் காசநோயில பாதிச்சு 2.76 லட்சம் மக்கள் வந்து காசநோயினால இறந்து போறாங்க. இப்போ ஒரு இதுக்கு சொல்லணும்னா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற ஒரு நிமிஷத்துல உலகத்துல ஏதோ ஒரு முறையில ஒருத்தர் வந்து காசநோயில பாதிக்கப்படுறாங்க. எவ்ரி 1.5 minutes 1.5 நிமிஷத்துல ஒருத்தர் காசநோயால இறந்து போறாங்க. அந்த அளவுக்கு காசநோய் வந்து பரவி இருக்கு உலக அளவுல.
ஸோ அந்த காசநோயை வந்து கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எந்த குரூப்பை பாதிக்குன்னா 15 to 45 வயசு இருக்க ஆட்களை தான் அது பாதிப்பு அதிக அளவுல ஆகுது. அவங்க தான் வந்து ஒரு குடும்பத்துல வந்து அதிக அளவுல நம்ம வருமானத்துக்கு தரக்கூடிய பர்சனாகவும் இல்ல வீட்டுல மனைவிகள் லேடிஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தான் குடும்பத்தை பார்த்துக்கூடியதாகவும் இருப்பாங்க. அப்ப வந்து குடும்ப சூழ்நிலை பாதிக்குது. ஒரு குடும்பத்திலேயே வருமானம் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை மற்ற எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகுது. ஸோ அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பை பாதிக்குங்காட்டி எல்லா விதத்திலையும் பாதிப்பு உண்டு. ஸோ அந்த காசநோயை கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணதான் ரொம்ப முக்கியம். காசநோயை எதிர்த்து எல்லாரும் போராடணும். இதுதான் இந்த காசநோய் விழிப்புணர்வு தினத்துல நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு எய்மா இருக்கணும். காசநோய் சம்பந்தமாக பலதரப்பட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சிறப்பு மருத்துவர், அதாவது காசநோய் சிறப்பு மருத்துவர் அருண்மொழி அவர்களுக்கு ஒரு இனிமையான நன்றிகளை நாங்கள் இந்த தருணத்தில் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்று சொன்னால் அவருடைய அலுவலக நேரத்தில் மருத்துவ சிகிச்சை இடையே எங்களோடு வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க மிக்க நன்றி மருத்துவர் அருண்மொழி. நன்றி. இன்று உலக காசநோய் தினம் சிறப்பு பார்வை கேட்டீர்கள்.